சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு எதில் தேவை ஆன்மீகத்திலே என்ற தலைப்பில் பேசுவதற்காக அருமை தம்பி மௌலவி சுல்தான் சிராஜி ஹஜரத் அவர்களை அழைக்குகின்றேன். வாருங்கள் தம்பி, நல்ல கருத்துக்களை அழுத்தமாக தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவரின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக அவைக்கு வருகை தந்திருக்கும் நம்மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இந்த கருத்தாளமிக்க கருத்தரங்கத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜாக்கிர் ஆசியார் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிலால் மஸ்ஜித் சேவை குழு நிர்வாக பெருமக்களுக்கும், திருப்பூர் இஸ்லாமிய இலக்கிய மன்றத்தின் நிர்வாக பெருமக்களுக்கும், நடுவராக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் அபுதாஹிர் நூரானி ஹஸ்ரத் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தரத்தை ஆரம்பம் செய்கிறேன். நடுவர் அவர்களே, சமூக முன்னேற்றம் என்றாலே நம்முடைய நினைவுகளுக்கு வருவது கட்டிடங்களும் தொழில்களும் தான். இன்றைக்கு பார்க்கலாம், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், தொழிலிலே பயங்கரமான வளர்ச்சி, கல்வியின் உச்சத்தை அடைந்திருக்கிறோம். ஆனால் சமூகம் முன்னேறுகிறதா என்பதாக கேட்டால் இல்லை. காரணம், இன்று மனிதன் மனிதனை மனிதனாய் பார்ப்பதில் தவறுகிறான். இதற்காகத்தான் உமர் பவுலவர் இப்படி எச்சரிக்கிறார்கள்: அறிவு வளர்ந்தும் அறம் வளராவிடில் உலகம் உயராது என்பதாக. அதனால் தான் நான் சொல்கிறேன், சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் இளைஞருடைய பங்கு ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் என்று. நடுவர் அவர்களே, சமூகத்துடைய முன்னேற்றமும் மாற்றமும் இளைஞருடைய கையில் தான். உமர் புலவர் இப்படி சொல்லுவார்கள்: இளமை நெருப்பெனில் அது ஒளி தரவும் செய்யும், சுட்டரிக்கவும் செய்யும் என்பதாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நெருப்பாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு சுடர்விடும் ஒளியாக இருக்கிறதா அல்லது சுட்டரிக்கக்கூடிய அனலாக இருக்கிறதா என்பதான் கேள்வி. நடுவர் அவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றாலே ஹலால் தான். இன்றைக்கு ஹலால் இருக்கிறதா என்பதாக கேட்டால் இல்லை. காரணம், ஆன்மீகம் இல்லை. மதுவை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், எத்தனையோ நபர்கள் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் எத்தனை நபர்களும் முயற்சி செய்து ஏன் அந்த மதுவை ஒழிக்க முடியவில்லை, அழிக்க முடியவில்லை? புத்தகங்கள் சுமக்கக்கூடிய கரங்களால் இன்றைக்கு மது பாட்டல்களை சுமக்கிறார்கள். காரணம், ஆன்மீகம் இல்லாமல் போனதுதான். எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. 2 நபர்கள் மதுபான கடையிலே அமர்ந்து மதுவை அருந்திக் கொண்டிருக்கிறார்கள். போதை தலைக்கேறியது, புத்தி பேதலிச்சது. 2 நபர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் பெறுகிறது. அதிலே ஒருவர் கேட்கிறார்: நீ எந்த ஏரியாடா? நான் இந்த ஏரியாடா. அந்த ஏரியால எந்த வீட்டுல இருக்கிற? இந்த வீட்டுல தான் இருக்கிறேன். அது என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுல எனக்கே தெரியாம இத்தனை நாளா இருந்திருக்கிறாய் என்பதாக சொல்லி வாக்குவாதம் கைகலப்பாக மாறுகிறது. மாறி மாறி அடித்துக் கொள்கிறார்கள். காலை விடுகிறது, போதை தெளிகிறது. முகத்தில் குத்தியது என் மகன் தானோ? இந்த நிலைக்கு காரணம் என்ன? நம்மிடத்தில் ஆன்மீகம் இல்லாமல் போனதுதான். ஒரு மனிதனிடத்தில் ஆன்மீகம் இருந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். மதீனத்து எல்லையிலே 1 வருடத்திற்கு தேவையான மதுபானங்களை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒருவர் ஓடோடி வருகிறார். இன்றைய தினத்திலே மது முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டது என்ற செய்தியை கேட்டவுடனே ஏன் எதற்கு என்று கேட்காமல் அந்த மது பேரல்களை எடுத்து கொட்டினார்கள். வரலாறு இப்படியும் பேசும், மதீனாவில் மது ஆறு ஓடியது என்பதாக. அதற்கு காரணம் அவர்களுடைய ஆன்மீகம். நடுவர் அவர்களே, இப்ப இருக்கக்கூடிய பெற்றோரிடத்தில் அவர்கள் பிள்ளைகள் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை: என் பையன்லாம் தவறு செய்திருக்க மாட்டான், என் பையனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய பையன் ரொம்ப நல்லவன் சொல்லுவாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு வழக்கு வருகிறது, திருட்டுடைய வழக்கு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்:
திருடியது என் மகள் பாத்திமாவாக இருந்தாலும் அவருடைய கரங்களை வெட்டுவேன் என்று நாயகம் சொன்னார்கள். அதற்கு காரணம் அவருடைய இறையச்சத்துடைய ஆன்மீகம் என்பதுதான். அன்பு சொந்தங்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்கள் எல்லா நபர்களையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரையும் குறை சொல்வதற்காக வேண்டிய அல்ல. நாம் தவறுகளை செய்யும் பொழுது அல்லாஹ்வை நினைத்து பார்த்தது உண்டா? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்ற இறையச்சம் நம்மிடத்தில் இருந்திருக்கிறதா? அப்படி இறையச்சம் இருந்திருந்தால் தவறுகள் குறைந்திருக்க வேண்டும் அல்லவா? ஏன் தவறுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது? அந்த தவறுகளையும் நாம் ஒப்புக்கொள்வதில்லை. காரணம், நம்மிடத்தில் இறையச்சம் இல்லாமல் போனதுதான். வரலாற்றிலே இப்படி ஒரு மனிதர் இருந்தார், மாயூஸ் ரலியல்லாஹ். நாயகத்திடத்திலே வருகிறார்கள், நாயகமே நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நாயகம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், விடவில்லை. மீண்டும் வருகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். ஒரு தடவை, இரண்டு தடவை அல்ல, 4 தடவை வருகிறார்கள். நாயகமே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று. நாயகம் அந்த தவறை உறுதி செய்த பிறகு கல்லால் அடித்து தண்டனை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டார்கள். கல்லால் அடித்தவர்களுக்கு தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. நினைத்திருந்தால் அவர்கள் சென்றிருக்கலாம், ஆனால் அவர் செல்லவில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயந்ததின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்ததின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தண்டனையே மேல் என்று நினைத்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய இறையச்சம். அந்த ஆன்மீகம் தான் அதற்குண்டான காரணம். நடுவர் அவர்களே, சிறு வயதிலிருந்தே நாம் ஆன்மீகத்தையும் இறையச்சத்தையும் கொடுக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பதாக சொல்லுவார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு இறையச்சம் இல்லாமல் போய்விட்டது. நமக்கு படித்து சலித்து போன, காதுகள் கேட்டு புளித்து போன ஒரு வரலாறு இருக்கிறது. இருந்தாலும் இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறுவர் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பகதாது மாநகரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். போகும்போது சில திருடர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு நபரிடத்திலும் கேட்கிறார்கள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னிடத்தில் எதுவுமே கிடையாது என்பதாக எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த சிறுவர் மட்டும், என்னிடத்தில் இருக்கிறது 40 தீனார்கள், என்னுடைய தாயார் உள்பகுதியிலே வைத்து தைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த திருடர் கூட்டத்துடைய தலைவர் கேட்கிறார், நீ நினைத்திருந்தால் பொய் சொல்லி இருக்கலாம்ல, எதற்காக வேண்டி நீ உண்மையை சொன்னதை கேட்கும் பொழுது அந்த சிறுவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் நீ பொய் பேசக்கூடாது என்று என்னுடைய தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்கே தாய் பார்க்கவில்லை, இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற இறையச்சம் அவர்களை உண்மை பேச வைத்தது. அந்த உண்மையினால் அந்த திருடர் கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார். அவருடைய இறையச்சம் என்ற ஆன்மீகம். அந்த சிறுவர் வேற யாரும் இல்லை, முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அப்ப இறையச்சத்தின் காரணமாக எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உலக நாடுகள் சொல்லும், இஸ்லாம் பரவியதற்கு காரணம் வாழ்தான் காரணம் என்பதாக சொல்லும். ஆனால் வாழ் காரணம் கிடையாது. சஹாபாக்கள் கொண்டுள்ள உறுதியான ஈமான், அவருடைய உள்ளத்தில் இருந்த உறுதியான இறையச்சம் தான் இஸ்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இன்று நம்மிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் நம்மிடத்தில் இறையச்சம் இல்லாததால். மனிதன் மாறினால், மனம் மாறினால் மனிதன் மாறுவார், மனிதன் மாறினால் சமுதாயம் மாறும். அதற்கு ஆன்மீகம் என்பது அடித்தளம் என்பதாக சொல்லி சமூக முன்னேற்றத்திற்கு இளைஞருடைய பங்கு அதிகம் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்த்தவமிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.